கோவை நல்லாம்பாளையத்தில் மீன் தொட்டி சுத்தம் செய்ததற்கு 2000 ரூபாய் பணம் கேட்ட பெட் ஷாப் உரிமையாளரை வாடிக்கையாளர் கத்தியால் குத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறது. பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் அருண் இணைந்திருக்கிறார். அருண், வணக்கம். என்ன நடந்தது? தற்பொழுது காவல்துறை தரப்பில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். அதாவது கோவை கவுண்டம்பாளையம் அடுத்த நல்லாம்பாளையம் பகுதியில ராஜ்குமார் என்பவர், கோவை அப்பநாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்த அந்த ராஜ்குமார் அங்கு ஒரு பெட் ஷாப் ஒன்றை நடத்தி வருகிறார். அங்கு மீன் தொட்டி மற்றும் அந்த சின்ன பிராணிகளுக்கான உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில கடந்த 10 தினங்களுக்கு முன்பு மங்களூர் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் ஒரு மீன் தொட்டியை கொடுத்து அதனை சுத்தம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அந்த மீன் தொட்டியை கொடுத்து விட்டு 10 நாட்களாக அவர் அதனை வாங்காத நிலையில தான் ராஜ்குமார் அருண்குமாரை அழைத்து மீன் தொட்டியை வாங்கி செல்லுமாறும் அதற்காக 2000 ரூபாய் பணம் தர வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அங்கு வந்த அருண்குமார் அந்த பெட் ஷாப் உரிமையாளரான ராஜ்குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். எதற்காக 2000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த வாக்குவாதமானது துவங்கி இருக்கிறது. அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பானது உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில அருண்குமார் ஏற்கனவே தான் மறைத்து வைத்து கொண்டு வந்திருந்த அந்த ஒரு கத்தியை எடுத்து திடீரென ராஜ்குமாரை தரமாரியாக குத்தியடித்தார். இந்த தாக்குதலில் ராஜ்குமாருக்கு கையில் கடுமையான காயமானது ஏற்பட்டு அவருக்கு ரத்தம் வழிந்த நிலையில அருகில் இருந்த ஒரு சிலர் அவர்களை சமாதானப்படுத்திய அடிப்படையில அவர் அங்கிருந்து வெளியேறிய சூழல்ல காவல்துறையினருக்கு இது தொடர்பாக தகவல் அளிக்கப்பட்டது. இதை அடுத்து கவுண்டம்பாளையம் காவல் நிலைய போலீசார் விரைந்து அருண்குமாரை கைது செய்திருக்கிறார்கள். அதே வேளையில அருண்குமாருக்கும் லேசான காயம் ஏற்பட்ட சூழல்ல அருண்குமார் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று ராஜ்குமாரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சூழல்ல கத்தியால் குத்திய அருண்குமார் என்பவர் மீது ஏற்கனவே 4 கொலை வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் அவர் ஏற்கனவே ஒரு நிழலுலக ரவுடியாக செயல்பட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. கோவையில் நடைபெற்ற பிரபல கொலை வழக்கு ஒன்றிலும் அவர் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழலில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இது தொடர்பான சிசிடிவி காட்சி என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியில் கடுமையான ஆவேசத்துடன் வந்த ராஜ்குமாரிடம் கடுமையான வார்த்தைகளை உபயோகித்து வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குத்துவதும் அதுபோன்ற காட்சிகளான இடம்பெற்றிருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி தற்பொழுது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்.